ரீசெண்டாக வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டே ஷட் டவுன் இருக்குது. இதனால அங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் மூடிட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிற பீப்புளுக்கு சம்பளம் கொடுக்குறது இல்லை. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டே போயிட்டு இருக்காங்க. என்னன்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு வரிசை யூஸை பற்றி நிறைய நியூஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக புரியிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து 2 ஹவுஸ் இருக்குது, லோக்சபா ராஜ்யசபா. யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து செனட் ஹவுஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ செனட் ஹவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்பர் ஹவுஸ். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றனால கிட்டத்தட்ட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால 50 ஸ்டேட் இருக்குன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து செனட் ஹவுஸில் உட்காந்துருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த 100 பேர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுல 53 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவங்க, அதாவது ட்ரம்ப் சைடை சேர்ந்தவங்க. மீதி 47 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பில்லை பாஸ் பண்ணிடலான்றது தான் பேசிக் லாஜிக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து அக்டோபர் டு செப்டம்பர் சைக்கிள்னால அக்டோபருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணோம். பட் இங்கே என்ன ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா, இங்கே வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஹெல்த் செக்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ்ட் அமௌண்ட்ஸ் வந்து நாங்கள் இனிமேல் ஆஃபர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிகன் பார்ட்டிகிட்டேருந்து வந்து சொல்கிறாங்க. பட் டெமோக்ரட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, புவர் பீப்புள் நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க, நீங்கள் வந்து சப்சிடைஸ்ட் அமௌண்ட்ஸ் தான் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்போசிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லுக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபிலிபஸ்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபிலிபஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து ஒரு ப்ரப்போஸ்ட் பில்லை எடுத்துகிட்டு வரும்போது அப்போசிஷன் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த பில்லை பற்றி வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் அப்போசிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கவே முடியாது. அண்ட் மோர் ஓவர் வந்து இதனால் வந்து இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா 3/5 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 100 பேர்னா 60 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து மெஜாரிட்டியில் அந்த பில்லு பாஸ் ஆகிடும். அண்ட் 60 பேர் அப்படின்னு சொல்லும்போது 53 பேர் தான் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்காங்க, மீதி 7 பேர் டெமோக்ரட்ஸ் பார்ட்டிலேருந்து இவங்க பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாதான் மோர் ஓவர் அந்த பில்லு பாஸ் ஆகும். ஸோ இதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. நியூக்ளியர் ஆப்ஷன் சொல்லும் போது கிட்டத்தட்ட அவர் 53 பேரை வச்சே பாஸ் பண்ண முடியும். பட் தேவையில்லாத பிரச்சனையை ட்ரம்ப் அவர்கள் இப்போ கிளப்பிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இதனால வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிற நிறைய பேரை வந்து தேவையில்லாத வேலை செய்யாத ஆட்களை நான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து 2 பார்ட்டியை அடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த இஷ்யூ புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், வேறு எதுவும் வீடியோ உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.